கருடமலை அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னி தெய்வம். இந்த கன்னி தெய்வம் எப்படி உருவாகிறது அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இந்த கன்னி தெய்வன்றது பஞ்சபூத சக்திகளால் உருவாக்கப்பட்டதல்ல, இந்த பிரபஞ்சத்தால் உருவாக்கப்பட்டதில்லை. இந்த கன்னி தெய்வம் அப்படின்றது ஏதோ ஒரு குலத்தில், அதாவது குலத்தில்னு கூட சொல்ல முடியாது, குடும்பத்தில் அப்படி சொல்லலாம். ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு குறுகிய காலத்தில், அதாவது திருமணத்திற்குள்ளாகவே இறந்து விடுகிற புண்ணிய ஆன்மாக்களை தான் நாம் கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கன்னி தெய்வம் பார்த்திங்கன்னா எவ்வளவு சக்தி உடையதாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமான சக்தி கொண்டதாக இருக்கும். ஒரு கன்னி பெண்கள், இந்த எந்த ஆன்மாக்கள் பார்த்திங்கன்னா பெண்கள், அதாவது பிறந்ததுலேருந்து திருமண வயதுக்குள்ள இறக்கக்கூடிய பெண்களோட ஆன்மாவை தான் கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இதுக்கும் குலதெய்வத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் ஒரு குலத்திற்கு, அதாவது பல குடும்பங்கள் சேர்ந்த ஒரு குலத்திற்கு, அது 10 குடும்பமாக இருக்கலாம், 100 குடும்பங்களாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு குலத்திற்கே தெய்வமாக இருக்கக்கூடியது குலதெய்வம். ஆனால் கன்னி தெய்வம் அப்படின்றது ஒரு குடும்பம் அல்லது 2 குடும்பம், இந்த மாதிரி 2-3 குடும்பங்களுக்கு மட்டுமே தெய்வமாக இருப்பது இந்த கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த குலதெய்வத்துக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு இன்னும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குலதெய்வம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊரில் கோவில் இருக்கும், நாம் வெளியூரில் இருப்போம், நம்ம ஊர்லேயே கூட கோவில் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஆலயம் இருக்கிற இடத்துல திருவிழா காலங்களில் தெய்வத்திற்கு காப்பு கட்டுவாங்க. அந்த மாதிரி காப்பு கட்டக்கூடிய சமயத்தில் இந்த குலதெய்வத்தால் நமக்கு ஏதேனும் ஒரு ஆபத்துனா வெளியில் இருக்கிற சமயத்தில் உதவி செய்ய இயலாது. ஆனால் இந்த கன்னி தெய்வங்கள் அந்த போன்ற எந்த ஒரு விதமான காப்புகளிலோ அகப்பட வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு தனிப்பட்ட முறையில் திருவிழாக்கள் கிடையாது. ஆதலால் எந்த நேரத்திலும் நம்மளை பின்தொடர்ந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை இந்த கன்னி தெய்வத்துக்கு இருக்குது. இந்த கன்னி தெய்வங்கள் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா பெண்களாக தான், அதாவது முழுமையாகவே பெண்களை தான் கன்னி தெய்வம் அப்படின்னு வழிபடுவோம். இந்த கன்னி தெய்வத்தோட வழிபாடு முறை, இந்த கன்னி தெய்வத்துக்கு நாம் ஒரு பெண்களுக்கு என்னென்ன பொருட்கள் பிடிக்குமோ, அதாவது பார்த்திங்கன்னா பூ, பட்டு பாவாடை, அதாவது துணி, பட்டு துணி, மஞ்சள், குங்குமம், வளையல், அந்த மாதிரி பொருட்களோட அதுக்கு பிடித்த உணவு பண்டங்கள், இது போன்ற எல்லாத்தையும் வச்சு படையல் போட்டு ஒரு தினத்தில் நம்ம வணங்குவது தான் கன்னி தெய்வம். ஒரு சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த கன்னி தெய்வத்தை பூவாடைக்காரி அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரு சில பகுதிகளில் கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா இந்த பனை ஓலையால் இணையப்பட்ட ஒரு பை இருக்கும். அந்த பையுக்குள்ளே நம்ம சொன்ன அனைத்து பொருட்களையும் வச்சு வழிபாடு செஞ்சு ஒரு இடத்துல வச்சு வழிபாடு செய்வாங்க. இது போன்றும் கன்னி தெய்வ வழிபாடுகள் நடந்துகிட்ருக்கு. இந்த கன்னி தெய்வன்றது அதீத சக்தி கொண்டது. ஏன்னா அது ஒரு ஆன்மா, அதுவும் சிறு வயதில் இருக்கக்கூடிய ஆன்மான்றதால் அதீத சக்தி இருக்கும். அதை நம்ம வணங்கும் போது நமக்கு எந்நேரமும் துணை நிற்கும். இந்த தெய்வங்கள் பார்த்திங்கன்னா கன்னி தெய்வங்கள் ஒரு சில குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் இருக்கும். ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா இந்த கன்னி தெய்வங்களை குல தெய்வங்கள் வீட்டுக்குள்ளே அனுமதிக்காது. ஆதலால் வீட்டு வாசல்லையே ஏதாவது ஒரு மரங்களிலோ இல்லை ஏதாவது ஒரு செடிகளிலோ அமர்ந்து எந்நேரமும் நமக்கு துணையாக இருக்கும். இந்த கன்னி தெய்வங்கள் யார் மேலே பாசமாக இருக்கோ அவங்க மேலே அவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும். ஒரு சில விஷயங்களில் முன்கூட்டி கூட சொல்லி கொடுக்கும். அந்த மாதிரி சக்தி கொண்டது இந்த கன்னி தெய்வங்கள். சரி, இது எவ்வளவு நாள் இந்த கன்னி தெய்வம் ஒரு குடும்பத்துக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இறந்த ஆன்மாவோட ஆயுட்காலம் எவ்வளவு நாளும், ஒரு பெண்மணியோட ஆயுட்காலம் 80 வயசுன்னு வச்சுங்க. ஆனால் அந்த பெண்மணி ஒரு 15 வயசில் இறந்து போகிறாங்க அப்படின்னா
மீதி இருக்கக்கூடிய காலகட்டங்களை கன்னி தெய்வமாகவே இந்த பூலோகத்தில் இருந்து இந்த குடும்பத்துக்கு நன்மைகள் செய்து வருவாங்க. இது போன்ற செய்யக்கூடிய தெய்வம்தான் கன்னி தெய்வம். இந்த மாதிரி தெய்வங்களை உங்கள் வீட்டில் நீங்கள் வழிபடுறீங்களான்னு பாருங்கள். இந்த தெய்வங்களுக்கு உகந்த நாள் அமாவாசை போன்ற நல்ல நாட்களில் இது போன்ற வருடத்திற்கு ஒரு முறை நாம் சொன்ன மாதிரி வரும் உணவு பண்டங்கள் மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பட்டுப்பாவாடை, வளையல், குங்குமம், பொட்டு, கம்பல், இந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுமோ, அந்த பெண்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி பொருட்களை வச்சு வழிபாடு செஞ்சு அதை உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு போட்டுக்கலாம். ஒரு சில பேர் ஒரு சில இடங்களில் அந்த பெட்டியில் வச்சு வைப்பாங்க. இது போன்ற வழிபாடு செய்யுங்க. அதீத சக்தியோடு உங்கள் குடும்பத்தை காத்து நிற்கக்கூடிய தெய்வம் கன்னி தெய்வம். இது போன்ற வழிபாடு உங்கள் கிட்ட இருக்கா, உங்கள் குடும்பத்தில் இருக்கான்றத கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த கருடமலை லக்ஷ்மி நரசிம்மர் ஆலய நம்பரை என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த ஆலயத்தோட மக்களுக்கு இந்த ஆலயம் அதிக மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலை உருவாக்கியிருக்கோம். இந்த ஆலயத்தோட வீடியோ கூடிய விரைவில் நம்ம போடுவோம். அன்றைக்கி இந்த ஆலயத்தை பற்றின முழு தகவலும் நாங்கள் கண்டிப்பாக சொல்ல இருக்கேன். இந்த ஆலயத்தை மக்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இந்த கருடமலை அன்பர்களான உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த உதவியை செய்யுங்க. இந்த ஆலயம் மேன்மேலும் பிரபலமடைந்து, பிரபலம் அப்படின்றத விட மக்களுக்கு இந்த லக்ஷ்மி நரசிம்மரோட அருள் கிடைக்க நீங்கள் துணை புரியணும் அப்படின்றத வேண்டி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.